செம மேட்ச். பழைய தோனி திரும்ப பார்த்தோம், செம்மையா இருந்தது. எவன் தோனியை பேசினானோ அவனுக்குலாம் வந்து அப்படியே அச்சு ஓட விட்ட மாதிரி ஒரு ஹேண்ட்ல ஒரு 6 அடிச்சாரு. விக்கெட் கீப்பிங் சூப்பரா பண்ணாரு. ஒரு ரன் அவுட், LBW ஒன்று ரிவ்யூ, தோனி ரிவ்யூ சிஸ்டம் செம்மையா இருந்தது. பழைய CSK டீம் இஸ் பேக். எல்லாத்துக்கும் வார்னிங் தரோம். ஒழுங்கா அடுத்த மேட்ச் நீங்க பிளான் பண்ணி வந்தீங்கன்னா ஜெயிக்கலாம், இல்லைன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. CSK கிட்ட தோத்துட்டே தான் இருப்பீங்க. நாங்க பிளே ஆஃப் போறோம், எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 7 மேட்ச் இருக்கு, 6 மேட்ச் ஜெயிச்சு நாங்க பிளே ஆஃப் போறோம், போயிட்டு கப் அடிக்கிறோம். தோனிக்கு இந்த வருஷம் நாங்க இது தரப்போறோம், அவ்வளவுதான். தோனியோட ரிட்டையர்மெண்ட் பத்தி தான் இந்த ரெண்டு மேட்ச்ல அவரை பார்த்துட்டு அவர் ரிட்டையர் ஆடுறதே பெஸ்ட்னு சொல்லிட்டு CSK ஃபேன்ஸே சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ப்ரோ, அவனுங்க எல்லாம் எப்படி தெரியுமா, IPL ஒரு 2-3 மேட்ச் பார்த்துட்டு, சும்மா 2-3 மேட்ச் பார்த்துட்டு, தோனி ஆடுற ஒரு 2-3 மேட்சை பார்த்துட்டு என்ன டீம் ஆடுதுன்னே தெரியாது. அந்த ஒரு மீம் டெம்ப்ளேட் இருக்கும்ல, என்ன டீம் என்ன மேட்ச், அந்த மாதிரி தான் அவனுங்களாம் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப தற்குறி நாய்ங்க அவனுங்களாம். IPL எத்தனை டீம் விளையாடுதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. எந்தெந்த டீம்ல எந்தெந்த பிளேயர்னு கூட தெரியாது. KL ராகுல் எந்த டீம் விளையாடுறான்னு கேட்டா RCB விளையாடுறான்னு சொல்லுவானுங்க. ஏன்னா பழசே, அப்ப RCB விளையாடி இருப்பாங்க. அந்த மாதிரி தற்குறி நாய்ங்க.